வணக்கம். நான் இன்னைக்கு பாலக் பூரி பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். பாலக் பூரி பண்றதுக்கு நான் பாலக் நல்லா அலம்பி கட் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சப்பொடி, ஜீரகம், மிளகாப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தனியா பவுடர், எள்ளு, உப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரவையை ஊற வச்சு வச்சிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எண்ணெய், இவ்வளவுதான் இதுக்கு வேணும். கோதுமை மாவு வேணும். நான் இப்ப மிக்சி ஜார்ல ஃபர்ஸ்ட் பாலக் போடுறேன். அதோட பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போடுறேன். இதுக்கு கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். இதை இப்ப மிக்சியில அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்ப நான் பாலக் அரைச்சாச்சு. அதை இதுல போடுறேன், விடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னெல்லாம் இது போடணுமோ அதையும் போட்டுறேன். மசாலா கொஞ்சம் இதுக்கு மஞ்சப்பொடி போடுறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போடுறேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எள்ளு போடுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். அதுக்கப்புறம் இது வேணுங்கிற உப்பு. ஏன்னா இந்த பாலக்கில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதால கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கேன். இப்போ நான் கோதுமை இதில் போடுறேன். ரவையை ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த ரவையும் இதில் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாவு பிசைய போகிறேன். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. பாலக் பூரியோட மாவு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த பூரியை போடணும். இப்போ பூரி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பூரி தேய்க்கிற இதில் கட்டையில் கொஞ்சம் முதல்ல மாவை ஊற்றிட்டு அதை இட்டுக்கிறேன். சப்பாத்தி கல், காயட்டு எண்ணெய், எண்ணெய் காஞ்சி எடுத்தோம். இப்போ பூரி இட்டு வச்சிருக்கேன். இப்போ அதை எண்ணெயில் போட போறேன். நான் கொஞ்சம் கிறிஸ்பாக வேணால் கிறிஸ்பாக எடுக்கலாம், இல்லை சாஃப்டாக வேணாலும் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். பாலக் பூரி ரெடி ஆயிட்டோம்.
இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல்ல ஒரு பிளேட்ல மாத்திட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். மசாலா பூரி வந்து ரெடி ஆயிடுத்து. அதாவது பாலக் பூரி ரெடி ஆயிடுத்து. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து கெச்சப் வச்சிருக்கேன். இது டேஸ்ட் அப்படியே வெறுமனையும் சாப்பிடலாம், இல்லை தொட்டுன்னு சாப்பிடலாம்.